அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் உலக பங்குச் சந்தைகள் இன்று சரிவை சந்தித்திருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மசகு எண்ணெய் விலை உயர்ந்து காணப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 4வது வாரத்துக்குள் செல்லுகின்ற நிலையில் ஜப்பானினுடைய நிக்கை பங்கு குறியீடு தற்பொழுது 3.5% வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லண்டன் பங்குச்சந்தையை எடுத்துக்கொண்டால் FTSE 100 குறியீடு 1.9% சரிவை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை 1% உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படாது விட்டால் ஈரானுடைய மின் நிலையங்களை முழுமையாக அழித்துவிட இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்திருக்கின்ற ஈரானிய அரசு அத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டால் பிராந்தியத்தின் முக்கியமான உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாங்களும் தாக்குதலை நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கின்றது. இந்த போர் நீடித்தால் பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு உலகம் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம் என்று இப்பொழுது சர்வதேச எரிசக்தி முகாமை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த விடயம் என்பது ஒரு பதட்டம் நிறைந்த காலப்பகுதிக்குள் உலகம் சென்று கொண்டிருப்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. உலக நாடுகள் பலவற்றிலுமே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு என்பது தற்பொழுது ஆரம்பித்திருப்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. விலை அதிகரிப்பு என்பது என்றுமில்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் கனடாவிலும் எரிபொருளினுடைய விலை டொரண்டோ பெரும்பாக பகுதியில் $2 அண்மிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் என்ற தகவலை தற்பொழுது எரிபொருள் ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.